ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோயம்புத்தூர் இருக்கிற பூண்டி வெள்ளியங்கிரி சுவாமி கோவில்ல இருக்கோங்க. ஆமா, கரெக்டா கெஸ் பண்ணீங்க. நம்ம ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்கல்ல வெள்ளியங்கிரி மலை மேல, அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் என்ட்ரன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம காந்திபுரத்துல இருந்து பூண்டி வெள்ளியங்கிரி சுவாமி கோவில் அடிவாரம் வரைக்கும் வந்த டிராவல் வாக் போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம கோவில் சுத்தி இருக்கிற மலை இயற்கை காட்சிகள், நம்ம ட்ரெக்கிங் போற வழி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும், இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். எப்படி இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ள மலை அடிவாரத்துல மழை வேற பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல வந்திருக்கோம், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். கோவில் சிறப்புகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலோட முகப்பு கோபுரம்ங்க, என்ட்ரன்ஸ் கோபுரம். இங்க பாருங்க, கோவிலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறைக்கு சேர்ந்தது. மூலவர் சந்நிதி, கிரிமலை எனப்படும் மூலவர் சன்னதியானது 5.4 கிலோமீட்டர் தூரமும் சுமார் 1000 அடி உயரமும் கொண்ட மலை உச்சியில் இயற்கையான தோரண வாயிலும் கோபுர வாயிலும் அமையப்பெற்று ஒரு குகையில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி இருக்கிறது. இது மலை மேலே இருக்கிற கோவில் பற்றி சொல்கிறாங்க. பிப்ரவரி முதல் மே மாதம் முடிய பக்தர்கள் சென்று வரலாம்னு போட்டிருக்காங்க. மலை ஏறுவோல் திருக்கோவிலிருந்து விற்பனை செய்யப்படும் மூங்கில் தடி வாங்கி கொண்டு மலை ஏறலாம். நல்ல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் உள்ள ஆண்களும் பெண்களில் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மட்டுமே மலை ஏற அனுமதிக்கப்படுவர்னு போட்டிருக்காங்க. முக்கிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், தேர் திருவிழா, சித்திரை மாத பிறப்பு, சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் போட்டிருக்காங்க. தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனை, கைத்தட்டி சுனை, பாம்பாட்டி சுனை, பூண்டி சுனை இதெல்லாம் இருக்கும் போல. திருக்கோவில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தென் கைலாயம் என்றும் தேவர்கள் முனிவர்கள் வாழுமிடம் என்றும் உமையவள் வேண்டுதலின்படி இறைவன் திருநடனம் ஆடியருளிய வெள்ளியம்பலம் என்றும் போற்றப்படுகிறதுங்க நம்ம வெள்ளியங்கிரி மலை. ஓ, அதனால தான் பேரே வெள்ளியங்கிரி மலைங்க. சூப்பர்ல பாருங்க, கோவில் பக்கத்தில் வந்தால் தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கிது. இங்கே மலையேறும் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் 60 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் மட்டுமே கிரிமலை சன்னிதானம் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். உயர் அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா, மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி மற்றும் வலிப்பு நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவரவர் உடல் நலனில் அக்கறை கொண்டு பாதுகாப்பு கவனத்தில் கொண்டு கிரிமலை செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். கட்டாயம் முகக்கவசத்துடன் தனிமனித இடைவெளி, அது கொரோனா காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். மலை ஏறுவதற்கு கட்டணம் இல்லை. பார்த்தீங்களா மக்களே, மேலே மலை மேலே குகையில் இருக்கிற சந்நிதி அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது அடிவாரத்தில் இருக்கிற கோவிலுங்க. நாம் மலை ஏற போகிறதில்ல, அடிவாரத்தில் இருக்கிற கோவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சுற்றி நிறையா ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். இந்த மலை அடிவாரத்தில் தான் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஈஷா யோகா மையமும் இருக்குது. மக்களே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மழை வேறு பெஞ்சிட்ருக்குங்க. தென்மேற்கு பருவமழை சீசனில் வந்திருக்கோமா, அதனால சாரல் மழை தூரிட்டே இருக்குது. டே ஃபுல்லாக பெய்யும் போல். மக்களே உள்ளே வந்தாச்சுங்க. நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு விசேஷமும் எதுவும் இல்லை, அதனால கோவில் ஃப்ரீயாக இருக்குது. நமக்கு அப்படியே சோல்ஃபுல் வைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நல்லாயிருக்கும். அப்பா, குரங்குகளோட ரவுசுங்க பின்னாடி சவுண்டு போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் நடத்துகிற முள்ளாங்காடு சிறுவனப் பொருட்கள் சேகரிப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் குழு, அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க. இக்கரை போலுவாம்பட்டியில் இருக்கு போல் அவங்களோட குழு. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே விற்பாங்க போல். வாங்க மேலே போகலாம். செம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வெள்ளியங்கிரி மலை அடிவாரம்.
வாங்க வாங்க போ. மக்களே, கோவில் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி முடிக்காணிக்கை மண்டபம் எல்லாம் இருக்குங்க. நீங்க வெள்ளியங்கிரி சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கணும்னா இந்த மண்டபத்துல பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, பக்தர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக குரங்குகளாக இருக்குங்க. நீங்கள் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா இருக்கணும். பேக்ஸில் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்களேன், காலங்காத்தால ஜம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு. ஹாய், ஹலோ சார், நீங்கள் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கீங்களா? ஹலோ, இது உங்கள் ஊரா? பாருங்களேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறான், ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா இவனுங்களோட ராஜ்யம் தான். இங்க ஜாலியா உட்காந்து காலங்காத்தால வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க. ஐயோ, ஹலோ, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்மள. சரி வாங்க போ. ஃபுல்லா அங்க பாருங்களா, இங்க ஆட்டத்தை பாருங்களா, தொங்கிட்டு இருக்கிறத. குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இவனுங்களோட ரவசியெல்லாம் பார்த்துட்டு. பட் ஜாக்கிரதையா இருக்கணும், பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஹா, என்னெல்லாம் ஆட்டம் போடுறானுங்க பாத்தீங்களா? ஸோ இது நம்ம முடிக்காணிக்கை மண்டபம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. முடிக்காணிக்கை செலுத்தும் இடத்திலிருந்து வந்தா இங்கே பாருங்க, பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவனுக்கு தான், அவனுக்கு ராஜ்யம்தான் இங்கே நடக்குது. இந்த பக்கம் நல்லா பெரிய மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க, பக்தர்கள் இலைப்பாறும் மண்டபம். நல்லா நீங்கள் மேலேருந்து ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா நல்லா பெரிய மண்டபம் இருக்குது. இன்கேஸ் அன்டைமில் கீழே இறங்கிட்டிங்கன்னா கூட இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். நல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. மக்களே, முடிக்காணிக்கை செலுத்தும் இடம், அதுக்கப்புறம் அன்னதான கூடம், பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடம், இதெல்லாம் தாண்டி மறுபடியும் நம்ம மேலே வந்தாச்சுங்க மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. ஒரு தடியோடவே தான் சுற்றுறாங்க கோவில் ஆஃபீஸர்ஸு. கொடிக்கம்பமெல்லாம் பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. இன்னும் கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆகலை. நம்ம ஏர்லி மார்னிங் வந்துட்டதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 hour போய் தான் கடைகள் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. திருக்கோவில் அலுவலகம் இருக்கிற ஏரியா இது. மெயின் கோவிலோட முகப்பு. மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது கோவில் ஆஃபீஸில் டொனேஷன் பண்ணுறதுக்கு QR கோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை வந்து தமிழில் செய்யணும்னா இங்கே புரோகிதர்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்கள கூப்பிட்டு தமிழில் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது போக அர்ச்சனைக்கு எவ்வளோ, தேங்காய், முடிக்காணிக்கை இதெல்லாம் செலுத்துறதுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக ட்ரெக்கிங் போகிற சீசனில் மூங்கில் தடிகள் எல்லாம் இங்கே வாங்கிட்டு போகலாம். அதுக்கான கட்டணங்கள், திருமண கூடத்துக்கான கட்டணங்கள், இந்த மாதிரி நிறையா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மக்களே, கோவில் உள்ளே பார்த்தாச்சு, டைமிங்ஸு, பூஜை டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஸோ இங்கே வர பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலாங்க. அழகாக கட்டியிருக்காங்க மலை அடிவாரத்தில் நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலை. துலாபாரம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இத்திருக்கோயில் விருப்பமுள்ள பக்தர்கள் வேண்டுதல் நலன் கருதி சுவாமிக்கு எடைக்கு எடை காணிக்கை செலுத்தும் இடம், துலாபாரம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளேயும் வந்து கிரிமலைக்கு போகும்போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு போர்டு வச்சுருக்காங்க. மக்களே, கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கோங்க. வெளிப்பிரகாரத்தில் இந்த மாதிரி துர்க்கை அம்மன் வழிபடுற இடம்லாம் இருக்குது. எவ்வளோ தத்ரூபமாக வடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நாகர்கள் கோவிலெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், கன்னிமாரெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க கோவிலெலாம் வச்சுருக்காங்க. கோவில் சுற்றியும் நிறையா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. மண்டபம் எங்கே பார்த்தாலும் மண்டபமாக இருக்குது.
நல்ல மலை அடிவாரத்தில் செம பிளிஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. எல்லா பக்கம் குரங்கு உட்காந்துருக்காங்க. இவங்க ராஜ்யம்தான் இங்கே. மக்களே, நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கோங்க. நாகர்கள் அண்ட் கன்னிமார். ஒரு டிப்பிக்கல் வனத்தில் இருக்கிற கோவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வனத்தில் இருக்கிற நண்பர்கள் கூட அழகா ஒரு கவர் எடுத்து பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க. பாருங்களா, எவ்வளவு க்ளீனாக ஸ்மார்ட்டாக உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. மக்களே, நாம் அதர் சைடு ஆஃப் த கோவில் வந்தாச்சுங்க. வெளி பிரகாரத்தில் இங்கே வந்து கோவில் மணியெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நவகிரகங்கள் சுற்றி வர இடம்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மலை அடிவாரத்துக்கு கீழே, அதாவது மலைகளுக்கு கீழே ஒரு கோவில் இருக்குது. அதுவும் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. மக்களே, நம்ம கீழே இருக்கிற கோவிலில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக மேலே வந்திருக்கோம். இங்கே பாருங்களா, லைவாக குரங்கு நண்பர்கள் கீழே குரங்கு முனிவரம். செம க்யூட்டாக இருக்கல பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சில சாதுக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு விநாயகர் சந்நிதி இருக்கு. ஓ, இங்கிருந்து தான் படிக்கட்டுகள் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கே பாருங்க. ஓ, இப்போ க்ளோஸ் ஆகிருக்குங்க. மக்களே, இங்கே ஒரு க்யூட்டான விஷயத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து வெள்ளியங்கிரி மலை மேலே இருக்கிற பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் அகற்றுறதுக்காக போயிட்டுருக்காங்க. சாட்டர்டே சண்டே இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்களா. நல்ல விஷயம்ல. ஸோ வர்ற பக்தர்களும் வந்து நமக்கு தான் வந்து சுய கட்டுப்பாடு வேணும். பிளாஸ்டிக் பொருட்கள், பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து மலை மேலே போடக்கூடாது. அப்படி நம்ம போடுறத எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேக்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க. மலை மேலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க கீழே. எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ நீங்கள் மலை மேலே போகும்போது பக்தி பரவசத்தோடு வரீங்க, அதே மாதிரி விட்டுட்டு போகணும்ல மலைகளை, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம நேச்சர் வேரியர்ஸ் வந்து மேலே போயிட்டுருக்காங்க குப்பைகள் எடுத்துகிட்டு வர. ஸோ இங்கே வந்து ஒரு அறிவிப்பு பகலை வச்சுருக்காங்க பாருங்கள், பலகை வச்சுருக்காங்க பாருங்கள். வெள்ளியங்கிரி மலையேற்ற உற்சவம் முடிவடைந்ததால் பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு அனுமதி இல்லை. மீறுவோர் தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. போலுவாம்பட்டி வனச்சிரகம், இருட்டுப்பள்ளம். ஸோ இதுதான் மேலே போகிற வழிங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. மனோன்மணி அம்மனுங்க. மக்களே, மனோன்மணி தாயார் சந்நிதி பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான நவகிரகம் பார்த்தோங்க. இங்கே பாருங்களா, அழகாக ஒரு தாமரை பீடத்து மேலே கரெக்டாக மலை ஏறுற படிக்கட்டுகளுக்கு பக்கத்தில் செம அழகாக இருக்குல்ல. கீழே நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எருது, காளை, விருச்சிகம், இதெல்லாம் ராசிகள் போல. ஓ, கீழே ராசிகள், மேலே ஒரு தாமரை பீடம், அதுக்கு மேலே ஒரு தாமரை பீடம், அதுக்கு மேலே தான் வந்து நவகிரக நாயகர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய தாமரை. அழகா இருக்குல்ல மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மாவும். அச்சோ, அழகுங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கானுங்க பாருங்களா. குழந்தையில எல்லாமே அழகுதான்ல. வா, மலை அடிவாரத்தில் இருக்கிற சந்நிதிகளையும் படிக்கட்டு ஏறுற இடத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க.
இங்கேயும் பாருங்க குடும்பமா உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பா அம்மா குழந்தை போல. ஹாய் ஹாய் ஹாப்பி ஃபேமிலி. ஹலோ. கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட க்ளோஸ் அப்ல வாட்ச் பண்ணா மனுஷங்க மாதிரியே இருக்குங்க. ஹாய் 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 ஹாய். டேய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, நாங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறானுங்க. தியானம் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணை மூடிட்டு. மக்களே, நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுவும் ஜூலை மாதம் தென்கிழக்கு பருவமழை சீசனில் சாரல் மழை பெஞ்சிட்டு மலைகளெல்லாம் சும்மா பச்சை பசேல்னு இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த சீசனில் மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய வழுக்கும் இல்லை. நார்மல் டைம்லேயே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மழை பெய்கிற சமயத்துலலாம் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா எங்கே வழுக்கி விடும் தெரியாது. அதனால தான் அலோவ் பண்ணுறதில்ல இந்த சீசனில் பக்தர்களை. பிளிஸ்ஃபுல்லான வெள்ளியங்கிரி ஆண்டவர் தரிசனம்ங்க. விர்ச்சுவலாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, கோவில் சுற்றி இருக்கிற மலை அடிவாரத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த கோவில் பார்த்தா நமக்கு ஒரு சாங் இருக்கும் இல்லைங்களா, அடியே என்ன ராகம் நீயும் பாடுற, அழகா உள்ள பூந்து சாமி ஆடுற, அந்த சாங்கோட வைப் தாங்க வருது. இங்கே பாருங்களா, அழகா பேன் பார்த்துட்டு இருக்கு. மக்களே, இது வந்து 9 மணி பஸ்ஸுங்க. நாம வந்த பஸ்க்கு அடுத்த பஸ்ஸு. இதுக்கு அடுத்து வர்ற 11 மணி பஸ்ஸில் தான் நாம் போக போகிறோம். ஸோ காந்திபுரத்துலேருந்து டைமிங்ஸ்க்கு பஸ் இருக்கும் பூண்டி வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ மலை அடிவாரத்தில் ஒரு நல்ல வைப்பான பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. மேலே ஒரு கொன்றைப்பூ மரம் இருக்குது அழகாக. ரொம்ப நாள் ஆச்சுங்க கொன்றைப்பூ மரத்தை க்ளோஸ் அப்பில் பார்த்து. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். மரம் ஃபுல்லாக மலர்களாக இருக்குது. மக்களே, கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து சைடில் இருக்கோங்க மலை அடிவாரத்தில். கொன்றைப்பூ மரங்களை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்களா க்ளோஸ் அப்பில். இங்கே பாருங்க, சிவனுக்கு பிடிச்ச மலரும்பாங்க. இன்ஃபேக்ட் சித்திரை 1ஆம் தேதி சிவனுக்கு இந்த பூ வச்சு தான் வழிபடுவாங்களே. கேரளாலலாம் வந்து விஷுக்கனின்னு கொண்டாடுவாங்க கொன்றைப்பூ மலர்களை வச்சு தான். வாவ், ஒரு டிவைன் வைபுங்க இல்லை? பியூட்டி பெர்சானிஃபைடு. கீழே ஃபுல்லாகவே வந்து பூக்கள் விழுந்து மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்களா. வாவ் வாவ் வாவ். இது மலை, வெள்ளியங்கிரி மலை. மருத்துவ மையமெல்லாம் இருக்குங்க கோவிலில் எமர்ஜென்சிக்கு. ஏன்னா மலை ஏறிட்டு வரவங்க நிறைய பேர் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆளாயிடுறாங்க. ப்ராப்பராக நம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாமல் போகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஸோ அதெல்லாம் பார்த்து வரணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகேவா? சில பக்தர்கள் வந்து இறந்தும் இருக்காங்க, அது சொல்லணும் நான். ஸோ அதனால் பிபி, சுகரு, இதெல்லாம் லோ பிபி, ஹை பிபி, இதெல்லாம் என்ன இருந்தாலுமே வந்து டயபெட்டிஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஃபிட்டாக இருந்தால் மட்டுமே வெள்ளியங்கிரி மலை ட்ரெக்கிங் போகணும். மக்களே, டூரிஸ்ட் பஸ்ஸஸ்லேயும் நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்தால் டைமிங்ஸ்க்கு வரணும். டூரிஸ்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்தால் நீங்கள் சூப்பராக வந்துட்டு போகலாம். இந்த பக்கம் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வாட்ச் டவரும் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வனச்சரகத்துக்கு உட்பட்ட ஏரியாவில், அதனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். மக்களே, நம்ம கோவில் என்ட்ரன்ஸில் பார்க்கிங் ஸ்பேஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேக் சைடு இருக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட். உங்களுக்கு இந்த ஏரியாவோட ஃபாரஸ்ட் வைப் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் வந்து யானைகள் நடமாடுற பகுதிங்க. வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. திக் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்குன்னு. மேலெல்லாம் சரியான மழை பெய்யுங்க இப்போது. ஜூன், ஜூலை,
ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அநியாயத்துக்கு மழை பெய்யும். மழை உச்சி ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு பாருங்க மேகத்தில். மக்களே, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேம்ப் வந்து முக்கியமாக எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, ஆன்டி போச்சிங் கேம்புங்க. மலை மேலே இருக்கிற வனவிலங்குகளையோ அல்லது வனத்தில் இருக்கிற மரங்களையோ இதெல்லாம் வந்து போச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. வனங்களை காப்பாற்றல வெள்ளியங்கிரி ஃபுட் ஹில்ஸ் கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்னு போட்டிருக்காங்க. ப்ராப்பராக வாட்டர் ஃபெசிலிட்டிஸு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நல்ல திங் நம்ம கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நைஸ். வனங்களை பாதுகாக்கணுங்க. முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளெல்லாம் நமக்கு பொக்கிஷம் மாதிரி. பொக்கிஷம் மாதிரி இல்லை, பொக்கிஷம் தான். மக்களே, டைம் அரௌண்ட் 10 o'clock ஆகுதுங்க. இப்போ தான் வந்து பிரசாத ஸ்டால்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வனப்பொருட்கள் சேகரிப்பு மற்றும் உற்பத்தியாளர்கள் குழு இருக்குல்ல, அவங்கெல்லாம் கூட வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்ருக்காங்க. பொருட்கள் எல்லாம் ஒரு 3 ஸ்கூல் பஸ் வந்திருக்குங்க. கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போல் வெள்ளியங்கிரி மலை கோவிலுக்கு. நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் கூட வருதுங்க. ஈஷா வரவங்களாம் நிறைய பேர் இங்கேயும் வந்துட்டு போவாங்க. மக்களே, 3 ஸ்கூல் பஸ் வந்திருக்காங்க. கோவிலே களை கட்ட போகுது கொஞ்ச நேரத்துக்கு. பரவாயில்ல, ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்கர்ஷன் கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வராங்க. நமக்கு பிரசாத ஸ்டாலும் ஓப்பன் ஆகிடுச்சு. போய் ஏதாவது சாப்பிடுவோம் பிரசாதம் வாங்கி. மக்களே, டிப்ஸுங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்குங்க. குழந்தைங்களாம் நிறைய வந்திருக்காங்க. நிறைய ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ், பெரிய பசங்க இருக்காங்க, குட்டி பசங்க இருக்காங்க. ஒரே பக்தி பரவசமா திருநீர் இதெல்லாம் பூசிட்டு பாக்குறக்கே ஹாப்பியா இருக்குங்க. குட்டீஸை மேனேஜ் பண்றது கஷ்டம் இல்ல. எக்ஸ்கர்ஷன் எல்லாம் கூட்டிட்டு வந்தா டீச்சர்ஸ்க்கு இவங்கள மேய்ச்சி கூட்டிட்டு போறதுக்குள்ள வெல்கம் பண்றதுக்கு நம்ம குரம்புக்கு நண்பர் ஃப்ரண்ட்லயே உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஸ்கூல் பசங்களா தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்பா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாச்சு பிரசாத கடையில. இங்க பாருங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்கிறீங்க? இது முடவாட்டுக்காலுங்களா? இது என்ன கிழங்குங்க? ஆகாச கருடனுங்களா? ஓகே. இது ருத்ராட்ச கொட்டைங்களா? ஓ, சரி சரி சரிங்க. முடவாட்டுக்கால் எண்ணெயா? சரிங்க. ஓ, சரி சரி சரிங்க. எவ்வளோங்க? 1/4 கிலோ, 1/4 லிட்டருங்களா? கால் லிட்டர் தேன் எவ்வளோங்க? 600 ரூபா. சரி சரி, ஓகே. சரி சரி சரிங்க. ஓ, என்னதுங்க இது? நாகதளி. சரிங்க. ஏறு ஏறு சீங்கே. இது எதுக்குங்க? ஓ, ஓகே. சரி. ஓ, நலங்கு போக போட்டு. சரிங்க. சரி சரி சரி, ஓகே. சரி, நலங்கு பொடி. சரிங்க. வசம்பு இது. இது குழந்தைகளுக்கு வைக்கிறது இல்லைங்களா? சரி, ஓகே ஓகே, நன்றிங்க. பிரசாத ஸ்டால்ல
அப்புறம் இவங்களோட உற்பத்தியாளர்கள் குழு ஸ்டால்ல எல்லாம் தேனு இதெல்லாம் இவங்க குரங்குகிட்ட இருந்து காப்பாத்துறதே இவங்களுக்கு பெரிய வேலையா இருக்குங்க. பெரிய பெரிய தடிகளை வச்சு விரட்டிட்டே இருக்காங்க, அதுக்கு விடுறதே இல்ல, அடுத்த நிமிஷம் வந்துடுறாங்க. அங்க பாருங்களா எப்படி தாவி குதிச்சு வருது பாருங்க. எல்லா பக்கம் ஒரு தடியோட தான் உட்காந்துருக்காங்க. குறும்பு குறும்பு குறும்பு, நம்ம ஊர் குறும்பு உங்க ஊர் குறும்பு இல்ல, குறும்போ குறும்பு. மக்களே, வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில்ல செம்ம பிளிஸ்ஃபுல்லான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அமைதியா சிலு சிலு சிலுன்னு சாரல் காத்துல செம்ம சூப்பரான டெம்பிள் வைப்ஸு. ஸோ இப்போ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு, இன்னும் நமக்கு வந்து ஒரு ½ hour டைம் இருக்குது 11 o'clock பஸ் வர்றதுக்கு. அதுக்குள்ளே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் வாங்க. மக்களே, பார்க்கிங் ஏரியாவில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோங்க. இங்கே பாருங்க, நம்ம ஃபாரின்லேருந்து ஜப்பான்லேருந்து நம்ம சிவனடியார்கள் வந்திருக்காங்க. என்னடா சிவனடியார்கள்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, பால கும்பகுருமினி சிவ ஆதீனம் ஜப்பானுங்க, ஜப்பானு வேற லெவலா. இங்கே பாருங்களா, எல்லா பக்கம் இவனை ஏறிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. செம்ம சூப்பருங்க, பரவாயில்லைங்க. நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, நான் என்னடா ஃபாரின் டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்களேன்னு பார்த்தா இவங்க ஜப்பான்லேருந்து வந்திருக்கிற சிவனடியார்கள்ங்க. வேற லெவலு, எல்லா பக்கம் இருந்து இழுக்கிறாரு பாருங்க சிவன். இங்க மக்களே, மலை அடிவாரத்துல எவ்வளவு அடர்ந்த காடுகளா இருக்கு பாத்தீங்களா? வெள்ளியங்கிரி கோவில் பக்கத்துல ஒரு குட்டி ஓடிட்டு இருக்கு. கீழே ஃபுல்லா செடிகள் மறைச்சிருக்கிறதுனால தெரியல. இங்க பாருங்க வெள்ளியங்கிரி மலைகளோட அழகு, மேகங்கள் தவழ்ந்துட்டு. இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸும் வரும் ஈஷா பக்கத்துல இருந்து. செம்ம வைபுங்க, அப்பா செம்ம பியூட்டிஃபுல்லான மார்னிங் இன்னைக்கு வெள்ளியங்கிரி மலைகளோட அடிவாரத்துல. இன்னும் மேல போனா எப்படி இருக்கும் பாருங்க. பட் இந்த சீசன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. ஸோ மக்களே, நம்ம வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக அடிவாரத்தில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நேச்சர் வைப்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசனமும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. செம்ம பீஸ்ஃபுல் மார்னிங். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்தால் பூண்டி வந்துட்டு போங்க. நம்ம வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கும் வந்து செம்ம பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பூண்டியிலிருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலுங்க, வெள்ளியங்கிரி மலை அடிவாரம், கோயம்புத்தூர். See you.